ரேஸ்க்குள்ள ஓட்டு போட வந்த 8:30 வந்தோம். வந்தப்ப எங்களுக்கு வந்து என் ஓட்டு ஆல்ரெடி போட்டேன்னு சொன்னாங்க. யாருங்க போட்ட 10 நிமிஷம் மட்டும் ஒருத்தவங்க போட்டேன்னு சொன்னாங்க. இன்னும் யார் போட்டாங்க என்ன போட்டாங்க எனக்கு இன்னும் எந்த ப்ரூஃப்மே கொடுக்கவே இல்லை. 2 hours மேல ஆகுது. போய் பாக்குற ஒரு ரெஸ்பான்ஸ் யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு இப்ப நான் 2 hours மேல அழைச்சும் ஓட்டாங்க மணி போமான்னு சொல்றாங்க. யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. டெண்டர் ஓட்டுல போட்டு போங்கன்னு சொல்றாங்க. டெண்டர் ஓட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு பேப்பர் தான். அதுல போய் சைன் போட்டு போனா அது எப்படி கவுண்ட் ஆகும்? நெக்ஸ்ட் நான் கேட்டாங்க, சிசிடிவி இருக்கு எடுத்து பாருங்க, 10 minutes தானே ஆகுது, அது யார் போட்டாங்க என்னன்னு சொல்லிட்டு. அவங்க ஹஸ்பண்ட் தான். சரிங்களா, நான் பார்க்க சொல்றேன். அதையும் செக் பண்ண மாட்டேன்றாங்க. செக் பண்றாங்க, அதுக்கு நம்ம ரைட்ஸ் இங்க கிடையாது, கண்ட்ரோல் இருக்கு, அது வேற இடத்துல இருக்கு, வேற ஒருத்தங்க தான் செக் பண்ண முடியும், அதுக்கு பர்மிஷன் நம்ம கிட்ட கிடையாதுன்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய ஓட்டு இப்ப நான் போய் செக் பண்ணேன். அது எந்த ஆதார் கார்டு எடுத்துருவாங்க, இவங்க தானே உமா மகேஸ்வரி ப்ரூஃப் கேட்டாங்க. ஆதார் கார்டு எடுத்து கொடுத்தா ஆதார் கார்டு நம்பர் செக் பண்ணதில்லை. ஆதார் அவங்க சொன்ன நம்பர் தவறான நம்பர், என்னுடைய ஒய்ஃபோட நம்பர் வேற. அப்ப எப்படி இந்த நம்பர் நீங்க எது ஆதார் நம்பர் ஆதார் ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 707 பாருங்க, ப்ரூஃபோட காமிக்கிறேன். 108 என்னுடைய பூத்து, 707 வந்து போலோட நம்பர். என்னுடைய ஒய்ஃப் உமா மகேஸ்வரி ப்ரூஃப் ஆதார் கார்டை எடுத்து போய் காமிக்கிறோம். தப்பான ஒரு பர்சன் பேரு ஸ்லிப்பை வச்சு அவங்க ஆதார் கார்டு செக் பண்ணாங்களா இல்லைன்னு கூட தெரியல. அந்த ஆதார் கார்டு நம்பர் தவறான நம்பர். அது ஒரு ஏதோ ஒரு 2023 அப்படின்னு ஏதோ ஒண்ணு போட்டிருக்காங்க. ஆனா அது 100% தப்பு. இது வந்து பாத்தீங்கன்னா ரைட்ஸ், என்னோட ரைட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா காலையில 8:30 நாங்க ஃபர்ஸ்ட் ஓட்டு போடுவோம். அது 8:30 இப்படி வந்து சீட்டிங் பண்ணாக்கா போட்டாச்சுன்னா அப்புறம் என்னத்துக்கு நாங்க இருக்கிறோம்? அப்புறம் நாங்களும் கன்சர்ன் பர்சன் தானே, எங்களுடைய ரைட்ஸ் எப்படி மொத்தம் யூஸ் பண்ணுவோம்? உள்ள இருக்கிறவங்களோட தவறுதான், பூத்துல இருக்கிறவங்களுடைய முறையா செக் பண்ணாதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய தவறு காரணம். அவரோட இது வந்து இது மட்டும் ஆகல, இது 3வது வாட்டி. இது வரைக்கும் எந்த கட்சியும் யாருமே சப்போர்ட் பண்ணல. ஓட்டை வந்து ஸ்டாப் பண்ணோம், இதே மாதிரிதான் போய் ஸ்டாப் பண்ணோம். இது 3வது வாட்டி இங்க வந்து செக் பண்றோம். அதிகாரி கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு ஓட்டால என்ன ஆகும், 1008 ஓட்டு இருக்குது உங்களுக்கு, போங்கன்ட்டு ஒரு அட்வொகேட் ஒரு பொதுமக்களுக்கே இவ்வளவுனா அட்வொகேட்டே இப்படிதான் ட்ரீட் பண்றாங்க. இவ்வளவு மதுரை வயல இவ்வளவு பிரச்சனை இல்ல, எல்லா புட்ல கரெக்டா நடக்குது. இந்த ஒரே ஒரு கார பக்கத்துதான் இது யாரு எனக்கு அது மட்டும் தான். கூட என்னமாச்சு ஏதாச்சு யாருமே கேட்கல. நான் தான் கத்திட்டு இருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா, ப்ராப்பரா செக் பண்ணுங்க, அவங்கதான் கன்சர்ன் பர்சன். இப்ப உள்ள உட்காந்துக்கிறவங்களுக்கு எல்லாருமே தெரியணுன்ற அவசியம் இருக்காது. ஏன்னா வெளியில இருப்பாங்க, வெளியூர்ல இருப்பாங்க, அவங்களுக்கு அறிமுகம் இருக்க கூட வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது போட்டோ கரெக்டா இருக்கா, ஆதார் கார்டு கரெக்டா இருக்கா, அவங்க தானா அப்படி செக் பண்ணி போட்டா இந்த தப்பு நெக்ஸ்ட் டைம் நடக்காது இல்ல. அப்ப படிச்ச எங்களையே அப்படி இந்த மாதிரி இருந்தாக்கா அப்ப மத்தவங்களை எப்படி ஏமாத்துவாங்க?